வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா டேஸ்டியான இந்த மிளகாய் பஜ்ஜி ஈவினிங் நல்ல பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கடையில் விற்கிற பஜ்ஜி மிளகாய் ஒரு 4 எடுத்துக்கலாங்க. இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கத்தியில் எல்லாம் கீறிட்டு பாதியாக எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுபோல் நம்ம எல்லா மிளகாயும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம மாவு கரைச்சி வச்சிடலாம். இப்போ பஜ்ஜிக்கு நம்ம கரைக்கிற மாதிரி இது மாவு கலந்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டேன், அதனால் அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா, சமையல் சோடா போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நான் காஷ்மீரி சில்லி போட்டதால் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா டார்க்காக இருந்தது. காரமான கொஞ்சம் குறைச்சலாகவே தான் இருந்தது. நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நான் அரை ஸ்பூன் போட்டேங்க. இப்போ இதை போல் நல்லா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கெட்டியாக இது போல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பொரிக்கிற அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை முக்கி எடுத்துட்டு மிளகாய் ஒவ்வொன்றா மாவில் போட்டு முக்கி எடுத்துட்டு இதில் போட்டுடலாங்க. நல்லா எல்லா இடமும் மாவு படுற மாதிரி நல்லா முக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 2ஆக போடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லா பஜ்ஜியும் சுட்டு எடுத்துடலாங்க. மிளகாய் மாவில் துவச்சிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க மிளகாய் பஜ்ஜி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.